என்ன இவ அமைதியா இருக்கா? என்னாச்சுன்னு தெரியலையா? எம்மாடி எம்மாடி ராதிகா, என்னாச்சுமா? சொல்லு, அம்மா கிட்ட சொல்லு. எம்மா, அண்ணி நேத்து சொன்னாங்கல்லம்மா. என்னன்னு சொல்லிட்டுமா? சொல்லு, அம்மா கிட்ட தெளிவா சொன்னாதானே அம்மாக்கு தெரியும். என்னன்னு சொல்லுமா? எம்மா, அண்ணி நேத்து சொன்னாங்களா, எனக்கு ஓபி அடிக்கிறேன், வேலை செய்யவே தெரியல அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம்மா. அன்னிக்கிட்ட எப்படி நல்ல பேர் வாங்குறதுனே தெரியலம்மா. ஏதாச்சும் ஐடியா இருந்தா சொல்லுமா. அடிக்கிருக்கி அவ்வளவுதானோ? போயிட்டு உன் அண்ணிக்கிட்ட என்ன நீ வேலை ஏதாச்சும் செய்யணுமா என்னன்னு கேளு. உங்க அண்ணி வேலை சொல்லுவா, அதை செய்யடி. செஞ்சு கொடுத்தாலே உங்க அண்ணிக்கிட்ட உனக்கு நல்ல பேர் கிடைச்சிடலாம். அப்புறம் என்ன? ஏம்மா, நல்ல பேரும் கிடைக்கணுமா, ஆனா நான் வேலையும் செய்யக்கூடாது. அதுக்கு ஏதாச்சும் ஒரு ஐடியா இருந்தா சொல்லுமா. அவ்வளவுதானே, போயிட்டு உன் அண்ணிக்கிட்ட கேளு. அவ கேட்ட உடனே வேணா ராதிகா பரவாயில்ல இருக்கட்டும்னு சொல்லுவா. அவ கூட நின்று கூட மாதிரி ஹெல்ப் பண்ற மாதிரி நில்லு. அதுலயும் அவன் நம்ம புரிஞ்சுப்பா. பரவாயில்லையே, நம்ம நாட்டுக்கு நல்ல புத்தி வந்துட்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஏம்மா, உண்மையாவா சொல்றா? போ, உன் அண்ணிக்கிட்ட போய் கேளு. போ, நீ ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு கேளு. போ, அடுப்பாங்கரையில இருக்கா அவங்க அண்ணி. தோ போறேன். மாட்டினியா? நான் பத்து அருமை மவளே. போ, உன் அண்ணிக்கிட்ட போயிட்டு என்ன வேலைன்னு கேளு. அவனால நொச்சி எடுப்பா, நொச்சி உன்னை. வேலை செய்ய ஓப்பி அடிக்க ஓப்பி. போ. நல்ல மனமா இருக்குப்பா மீன் குழம்பு. இப்பதான் சொல்லி வாயை மூடுன நல்லா இருக்கு மீன் குழம்புன்னு சொல்லி சொல்லி அடுத்த செகண்ட் வந்து நிக்கிறிய நாத்து. எப்படி போங்க, நீ கிண்டல் பண்ணாதீங்க. நீ உங்களுக்கு ஏதாச்சும் வேலை செய்யணுமா என்னன்னு கேட்டு போலான்னு வந்தேன். ஆனா நீங்க எல்லாமே செஞ்சிருக்கீங்க போலயே. நீ எதுக்கு அது கவலைப்படுற? ஒரு நிமிஷம் இது 2 minutes வந்துடுறேன். 2 minutes? அண்ணி எங்க போறாங்க? ஒருவேளை நம்மளுக்கு கடிச்சிருக்கு மிச்சரு காய்ச்சோ எல்லாம் எடுத்துட்டு வர போவாங்களா இருக்கும். நல்லா சாப்பிட வேண்டியதா உட்காந்து. என்ன மிச்சரு லட்டு இதெல்லாம் எங்க சாப்பிடுறதுக்கு? மிச்சர் லட்டு தானே நாத்து. இந்தா போய் இந்த துணியெல்லாம் துவை, 4 குடம் தண்ணி எடுத்து வீடு ஃபுல்லா கழுவி விடு. அதுக்கப்புறம் பரவசல்ல தண்ணிய ஊத்தி விடு, சரியா? இந்த வேலையெல்லாம் கடகட மடமடன்னு செய்யி. அதுக்கப்புறமா மிச்சர் காய்ச்சல் எல்லாம் வரும். என்னன்னு சொல்றீங்க? ஆமா நத்து, நீ தானே சொல்லிக்கிட்டு இருந்த அத்தை கிட்ட போர் அடிக்குதுமா அப்படின்னு சொல்லிட்டு அன்னைக்கிட்ட நல்ல பேர் வாங்கணும்ட்டு எல்லாம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். போ, போய் இதெல்லாம் கடகட மடமடன்னு செஞ்சுட்டு வா போ. இந்த அம்மா கிட்ட யோசனை கேட்டு இவளும் சேர்ந்துல நம்மள மாட்டி விட்டுட்டா. ஐயோ கடவுளே. யார்கிட்ட? என்கிட்டயே வா. நான் பெத்த மொபல என்னமா ஒரு மாதிரி வரா? கொஞ்ச நேரம் நீ வாய மூடுமா. இத சொல்லி சொல்லிதான் நீதாமா எனக்கு வினைய. என்னாச்சு? நீ என்ன சொன்னா? அன்னிக்கிட்ட போய் கேளு, வேலை சொல்ல மாட்டேன் நல்ல பேரும் கிடைக்கும்னு சொன்னா. பார்த்தா கடைசியில அண்ணி எல்லா வேலையும் என்ன செய்ய வச்சுட்டாங்க. சரி பரவாயில்ல, வா வந்து உட்காரு. உங்க அண்ணி ஏதாச்சும் அதுக்காக பேசலாம் செஞ்சு தருவா. எத்தே என்ன மருமவளே? எத்தே, நானு துணி எடுத்துட்டு வரேன் போயிட்டு, சரிங்களா? அப்படியே மருமவளே. சரி மருமவளே, பார்த்து போயிட்டு வா. என்னது, துணி எடுக்க போறாங்களா? ஏண்டி நாத்து, இதுதான் நல்ல சமயம். எப்படியாச்சும் அண்ணி ஏமாத்தி அண்ணி கூட போய் உனக்கு ஒரு 4 செட்டு துணி எடுத்துட்டு வந்துரு. சொல்லு நாத்து, என்னாச்சு சொல்லு. எண்ணி, நானும் வரேன் அண்ணி உங்க கூட துணி எடுக்க. ப்ளீஸ் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. பரவாயில்ல இருக்கட்டும் நாத்து, இப்பதானே நீ எல்லா வேலையும் செஞ்சிருக்கா, பரவாயில்ல இருக்கட்டும். எண்ணி, நானும் வரேன் அண்ணி, ப்ளீஸ் அண்ணி. சரி நாத்து, நீயும் வா. நான் போயிட்டு சமையல் ரூம்ல குழம்பு வச்சிருக்கேன், அதை ஆஃப் பண்ணி போட்டுட்டு அதை இது பண்ணிட்டு வரேன். சரி அண்ணி, நீங்க போயிட்டு வரக்குள்ள ட்ரெஸ் மாத்திட்டு ரெடியா இருக்கேன். ட்ரெஸ் மாத்த போறியா? எதுக்கு? என்ன நீ எதுவும் தெரியாத மாதிரி கேக்கீங்க? நீங்க தானே சொன்னீங்க ட்ரெஸ் எடுக்க போறதுக்கு சொல்லிட்டு இருந்தீங்கல்ல. ஆமா சொன்னேன். அப்புறம் என்ன, நீ கடைக்கு போகும்போது இப்படியே அண்ணி போவாங்க? அதுதான் ட்ரெஸ் எடுத்துக்கிறதுக்கு போறதுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் போட்டுட்டு போவோம்னு சொன்னேன். நினப்புதான் உழப்ப கெடுக்குதான் நாத்து. நானு மேல காஞ்சிக்கிட்டு இருக்க துணி எடுக்க போலான்னு சொன்னேன், மழை வரா மாதிரி இருக்கேன்னு சொல்லிட்டு. போ, போய் ரெஸ்ட் எடுக்கிற வேலையை பாரு. வந்துட்டா துணி எடுக்க போறாங்களாம். துணி இப்பதான் தீபாவளிக்கு 4 செட்டு துணி எடுத்து கொடுத்துருக்காங்க. அப்போ துணி உனக்கு துணி இல்ல. இவ வார ஒரு காய்க்கிழவி நடுவுல நடுவுல வந்து தொந்தரவு பண்ணிக்கிட்டு கிடக்கா.